விஜய் நடிகர். அவரை கண்மூடித்தனமாக நம்பினாங்க. அதாவது அவர் எதுவும் செய்யலை, செஞ்சதும் இல்லை, செய்வாருன்ற நம்பிக்கையில் போட்டாங்க ஓட்டு. இவரை பொறுத்தவரைலாம் அந்த நம்பிக்கையை இவர்கிட்ட வைக்க மாட்டாங்க. இவர் அரசியல்வாதியாக பார்ப்பாங்க. ஒரு ஒரு சினிமா கவர்ச்சியிலேருந்து வரவங்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தையும் அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது அந்த அஃபெக்ஷனையும் மற்றவர்களுக்கு இவங்க தர்றது கிடையாது. கரடியாக கத்திருப்பார் ஒருத்தர், சாதாரணமான ஒரு அரசியல்வாதி. அவங்கள வந்து பார்க்குற பார்வைக்கும் சினிமாவில் வந்து யாருன்னா வந்து பார்த்தாங்கன்னா ஆன்னு அப்படி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து ஒரு 4 படத்தில் நல்லவங்களாக நடித்தா அவங்களுக்கு நல்லவங்களாகவே நம்புறது. அவங்க அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இதே நான் சொல்கிறேன், ஐயா பிரகாஷ்ராஜ் தமிழகத்தில் கட்சி தொடங்கி, இல்லை உங்களுக்கு வேறு யாருன்னா ஒரு வில்லன் நடிகர், ஒரு நல்ல நடிகர், அவர் இந்த மாதிரி தொடங்கியிருந்தாங்கன்னா இந்த ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா படத்தில் கதாநாயகன், அதனால் அரசியலையும் கதாநாயகன். ஆனால் படத்தில் வில்லனாக இருக்கிற ஒரு கட்சி தொடங்குறாரு, அவர் நல்லவராக கூட இருந்துப்பார். நம்பியார் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அதேமாதிரி பிரகாஷ்ராஜ் அரசியல் தெளிவு சூப்பராக தெரியும். அவருக்கு வந்து இவங்க எல்லாரை விட சூப்பர். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்போ கமல் சார் கட்சி தொடங்கினப்போ இருந்த ஒரு ஆரவாரம் வேறு. அதை மற்ற சிறிய நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்கன்னா அந்த முக்கியத்துவம் கிடையாது. அதான் அந்த வித்தியாசம். அது ஏன்னா மக்களோட பார்வை. மக்களை சுலபமாக ஏமாற்றலாம் சார். இப்போது ஒரு வீடு எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட வாங்க, சீட்டு போனால் எங்ககிட்ட போடுங்க, எங்ககிட்ட போடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஈமு கோழியை வந்து பெரிய ஆள் ஆகுங்க, இந்த ஆருத்ரா கோல்டில் பணம் போடுங்கன்னா உங்களுக்கு கோல்டாக அப்படியே வரும் பயங்கரமாக. நிறைய நேரத்தில் தொடர்ந்து இந்த ஏமாறக்கூடிய அந்த தன்மை இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மார்க்கெட்டிங் பண்ணி கொஞ்சம் கிமிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து மூளை செலவை செய்து விடலாம். அதனால் பொதுவாக சினிமா துறையிலேருந்து வரும்போது கவர்ச்சி என்பது அதிகம் இருக்குது. அது வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறதில்ல. ஆனால் கொள்கை, உண்மை, நேர்மை, நானே அங்கே இருக்குது. அரசியலுக்கு தேவையான அத்தனை தரமான விஷயங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்கள நேசிக்கிறதே இல்லையே, அவங்கள ஏற்றுக்கிறது இல்லையே. அதான் அது தன்மை.